நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரையரங்குகளில் இன்று ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் அதன் ட்விட்டர் விமர்சனத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வினோத் இயக்கத்தில் விஜய் ஹீரோவாக நடித்த படம் ஜனநாயகன். KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்திருக்கிறார். மேலும் மமிதா பைஜு, நரேன், பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், பாபி தியோல் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். சென்சார் பிரச்சினை காரணமாக கடந்த 6 மாதங்களாக ரிலீஸ் ஆகாமல் முடங்கி கிடந்த ஜனநாயகன் திரைப்படத்தை இன்று திரையரங்கில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் செய்துள்ளனர். அப்படத்தின் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ரசிகர்கள் தங்கள் விமர்சனங்களை இணையத்தில் பதிவிட்ட வண்ணம் உள்ளனர். வினோத் இயக்கத்தில் விஜய் ஹீரோவாக நடித்த படம் ஜனநாயகன். KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்திருக்கிறார். மேலும் மமிதா பைஜு, நரேன், பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், பாபி தியோல் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். சென்சார் பிரச்சினை காரணமாக கடந்த 6 மாதங்களாக ரிலீஸ் ஆகாமல் முடங்கி கிடந்த ஜனநாயகன் திரைப்படத்தை இன்று திரையரங்கில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் செய்துள்ளனர். அப்படத்தின் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ரசிகர்கள் தங்கள் விமர்சனங்களை இணையத்தில் பதிவிட்ட வண்ணம் உள்ளனர். ஜனநாயகன் படத்தின் முதல் பாதி என்டர்டெய்னிங்காகவும் 2ஆம் பாதி ஓகேவாகவும் உள்ளது. படத்தில் மமிதா பைஜு, விஜய் இடையேயான எமோஷனல் கனெக்ட் நன்கு ஒர்க் அவுட் ஆகி உள்ளது. படத்தின் மற்றொரு பலம் அனிருத்தின் இசை. பாடல்கள் மற்றும் பின்னணி இசை இரண்டுமே நன்றாக உள்ளது. படத்தின் வில்லன் பாபி தியோல் கதாபாத்திரம்தான் மிகப்பெரிய பின்னடைவு. அவரது காட்சிகளை சற்று குறைத்திருக்கலாம். படத்தில் பிரகாஷ் ராஜுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிறது. டைட்டில் கார்டு, இன்டர்வெல் மற்றும் போஸ்ட் கிரெடிட் காட்சிகள் ரசிக்கும்படி உள்ளன. தளபதி விஜயை கொண்டாட கட்டாயம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இது என குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகன் ஒரு மாஸ் மசாலா படம். இதில் அனைத்தையும் விட தளபதி விஜயின் பிரசன்ஸ் தான் பிரதானமாக தெரிகிறது. படத்தின் 2ஆம் பாதி அரசியல் பிளஸ் ஆக்ஷன் ஜோனில் உள்ளது. தன்னுடைய ரசிகர்களுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் தேவையான எல்லா விஷயங்களும் படத்தில் கொடுத்துள்ளார் விஜய். மாஸ் காட்சிகளும் அரசியல் ரெஃபரன்ஸும் படத்தில் உள்ளன. மமிதா பைஜு, தளபதி விஜய் இடையேயான காட்சிகளும் குட் டச் பேட் டச் காட்சியும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நன்கு ஒர்க் அவுட் ஆகும். அனிருத் இசை படத்தை தூக்கி நிறுத்துகிறது. ஃப்ளாஷ்பேக் இன்ட்ரோ, ஒரு பேரே வரலாறு பாடல், ஃபாரஸ்ட் என்ட்ரி மற்றும் சில காட்சிகள் 2ஆம் பாதியில் ஹைலைட்டாக உள்ளன. பாபி கியோல் காட்சிகள் ஒர்க் ஆகவில்லை. படத்தின் வேகத்தை குறைக்கிறது. அது பின்னடைவாக அமைந்துள்ளது. சில குறைகள் இருந்தாலும் தளபதி ரசிகர்களை திருப்திப்படுத்தும் படமாக இது அமைந்துள்ளது என பதிவிட்டுள்ளார். விஜய்க்கு ஒரு வலிமிகுந்த ஃபேர்வெல்லாக ஜனநாயகன் அமைந்துள்ளது. சில எலிவேஷன் காட்சிகள் மற்றும் அனிருத்தின் பின்னணி இசை தவிர்த்து எதுவும் ஒர்க் ஆகவில்லை. தொய்வான படத்தை கொடுத்திருக்கிறார் வினோத். படத்தில் அவர் செய்த மாற்றங்கள், குறிப்பாக கிளை கதை பழைய ஃபார்முலா போல் உள்ளது. பாபி தியோல் வில்லன் கதாபாத்திரம் மோசம். சில இடங்களில் சிரிப்பு வருகிறது. VFX மற்றும் ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப சுமார். பகவந்த் கேசரியில் உள்ள முக்கியமான எமோஷனல் காட்சிகள் இதில் உள்ளன. ஆனால் கதையோடு ஒன்றவில்லை. கிளைமேக்ஸ் உங்கள் பொறுமையை சோதிக்கும். மொத்தத்தில் இப்படம் ஏமாற்றம் என பதிவிட்டுள்ளார்.